நம்ம எல்லாருக்குமே மேகதாது பிரச்சனை தெரியும். மேகமலை பிரச்சனை தெரியுமா? அது என்னடா மேகமலை பிரச்சனை அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்து இன்னைக்கு தேனி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணால ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து வெறும் ஒரு சாதாரண போராட்டமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது வந்து இதுக்கு பின்னாடி வன பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு. மக்களோட நில உரிமை இருக்கு. அவங்களோட வாழ்வாதார பிரச்சனையும் இதுல இருக்கு. இது ஒரு ஒரு சாதாரண போராட்டமா கிடையாது. முக்கியமான 3 பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதும் இந்த பிரச்சனையை பத்தி ஏ டு செட் இந்த வீடியோல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நான் சொன்ன இந்த மேகமலை அப்படிங்கிறது தேனி மாவட்டத்துல தேனியில இருந்து கிட்டத்தட்ட 55 டு 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை பகுதி, ஹில் ஸ்டேஷன். பொதுவா இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம நீங்களோ நானோ போறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. கீழ இருந்து மேல ஏறுறோம் அப்படின்னா அவங்க ஒரு டைம் வச்சிருக்காங்க. காலையில இந்த டைம்ல இருந்து நைட் இந்த டைம், ஈவினிங் இந்த டைம்குள்ள நீங்க போய் சுத்தி பார்த்து கீழே வந்துடணும் அப்படிங்கிறாங்க. ஈவினிங் இந்த டயத்துக்கு மேல ஒரு 6 மணி 7 மணிக்கு மேல பெர்மிஷன் யாரும் கொடுக்கறது கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓகே, நம்மள மாதிரியான சாதாரண நாட்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மேகமலை அப்படிங்கிற இந்த பகுதி வந்து கிட்டத்தட்ட காட்டெருமை, கரடி இந்த மாதிரியான வனவிலங்குகள் வாழக்கூடிய பகுதி அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்துல மக்கள் வந்து நம்மள மாதிரி ஆட்கள் உள்ள போய் டூரிஸ்ட் ஸ்பாட், டூரிஸ்ட் அப்படிங்கிற சுற்றுலா பயணிகள் உள்ள போய் அந்த விலங்குகளுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது, இல்ல காட்டு மரங்களை, இல்ல காட்டுல இருக்கக்கூடிய இத பொருட்களை வந்து நம்ம ஏதாவது இது பண்றது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கண்டிஷனா சொல்றாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. காடை வந்து பாதுகாக்கிறதா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட முக்கிய நோக்கமே. ஓகேவா? அதனால அவங்க இப்படி இது பண்றாங்க. அது மாதிரி 2009ல இந்த மேகமலையை வந்து வனவிலங்கு சரணாலயமா மாத்திருக்காங்க. 2021ல டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டா இதை அறிவிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த இது வந்து ஒரு ஹை செக்யூரான ஒரு பிளேஸ். இப்போ உங்ககிட்ட எவ்வளவோ இருக்கு, பல மடங்குல பணம் வச்சிருக்கீங்க, கோடி கூட வச்சிருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட வந்து உங்களால மேகமலை மாதிரியான ஹில் ஸ்டேஷன்ல ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள ஒரு வீடு வாங்க முடியுமா? ஒரு சென்ட் அங்க எவ்வளவு, நான் எவ்வளவு நாள் தர தயார் அப்படின்னாலும் கவர்மெண்ட் கொடுக்காது. பெர்மிஷன் உங்களுக்கு கிடையாது. லீகலா அது பாசிபிளே கிடையாது. அப்படி வந்து கவர்மெண்ட் வந்து அந்த காடுகளை பாதுகாக்கிறதுல நடவடிக்கை இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அங்க வந்து பூர்வ குடிகளா 2009ல தான் அந்த பகுதியை சரணாலயம் அறிவிச்சிருக்கிறாங்க. 2021ல அந்த பகுதி வந்து டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி, பல தலைமுறைகளா நாங்க இந்த இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் மேகமலையில. எங்களை வந்து இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு பயம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஹைகோர்ட்டோட ஆர்டர், அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட சில நடவடிக்கைகள்லாம் பாக்குறப்ப எங்களை வந்து இதோட இந்த மேகமலையோட பூர்வகுடியான எங்களை வந்து இந்த இடத்த விட்டு அனுப்புறதுக்கான வேலை நடக்குதோ அப்படின்னு பயம் இருக்கு. அதனால எங்கள்கிட்ட இருந்து நிலத்தை பறிக்க, எங்களோட விளை நிலத்தை பறிக்கக்கூடாது, விவசாய நிலத்தை பறிக்கக்கூடாது, எங்களோட வீடுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதனால எங்களுக்கு நிரந்தர பட்டா வேணும், இந்த இடத்துக்குள்ள நிரந்தர பட்டா வேணும் அப்படிங்கிறாங்க. பொதுவா ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள நம்மள மாதிரி ஆட்கள் யாருக்குமே பட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆனா எக்ஸப்ட் கேஸ், ஏன்னா இவங்க வந்து அங்கே மலைவாழ் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்க காலங்காலம் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கறனால புதுசா யாருக்கு அனுமதி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து வன உரிமை சட்டத்தின் கீழே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அந்த இதுல நீங்க எங்களை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு இது பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, அவங்க சொல்றது நியாயம் தானே, அவங்களோட கோரிக்கை வச்சிருக்காங்களே, அதுக்காக எதுக்குப்பா அவங்க கலெக்டர் ஆபீஸ இது பண்ணாங்க, முற்றுகை பண்ணாங்க அப்படின்னா விவசாயிகள் போராட்டம் பண்ணிருக்காங்க. அப்போ கலெக்டரை பார்த்து கலெக்டர் கிட்ட வந்து இவங்களோட மனுக்களை கொடுக்க முன் வந்திருக்காங்க. அந்த மனுக்களை கொடுக்க முன் வந்தப்ப போலீஸ் வந்து தடுத்திருக்காங்க. போலீஸ் வந்து கலெக்டரை வந்து மீட் பண்ண விட மாட்டேன்ட்டாங்க. அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த நாங்க போராட்டத்தில் ஈடுபட்டோம். போலீஸ் வந்து எங்க அனுமதி கொடுக்கல. நாங்க கலெக்டரை பார்த்து எங்களோட கோரிக்கைகளை கொடுத்தான்னு பார்த்தோம், விட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் எங்களுக்கு இன்னும் பயமாச்சு. எங்களுக்கு இதான் எங்க இடம், இதான் எங்க பூமி, இதை விட்டு நாங்க எங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்போ வந்து கவர்மெண்டோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இந்த கோரிக்கைகள் எல்லாம் கவர்மெண்ட் வாங்கிச்சு. சில சில முக்கியமான விஷயங்கள் கவர்மெண்ட் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, காடுகளுக்கு பாதுகாப்பு, இன்னொன்னு வன உரிமை சட்டத்தின் கீழே இந்த மக்களுக்கும் சில ரிசர்வேஷன் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து அந்த மண்ணோட பூர்வகுடி மக்கள், இவங்களையும் எடுத்தோடனே அனுப்பிட முடியாது, அவங்களுக்கும் யோசிக்கணும். அதே நேரத்துல சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரையும் பார்க்கணும். இந்த 3க்கும் ஈக்குவலா ஒரு முடிவை தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல தான் இப்போ கவர்மெண்ட் இருக்கு. அது மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஹைகோர்ட் கிட்ட நீங்க தமிழக அரசு வந்து பரிசீலனை பண்ணணும். வன உரிமை சட்டத்தின் கீழே இந்த மக்களுக்கு நிரந்தரமா அங்கேயே குடியிருக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்க அளிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கா?
தமிழ்நாட்டுல வேற எங்கேயாவது இதெல்லாம் நடக்குதா அப்படின்னா நிறைய இடங்கள் நடக்குது. திருநெல்வேலி மாவட்டத்துல அம்பாசமுத்திரத்துக்கு மேல நினைக்கிறேன் காணி பழங்குடியின குடியிருப்பு இருக்கு. அங்க வந்து இதே மாதிரிதான் குறிப்பிட்ட டயத்துக்குள்ளதான் நம்ம போகலாம் வரலாம். அதுக்கு மேல நமக்கு போக அனுமதி கிடையாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு அங்க ஆக்சஸ் உண்டு. அவங்க வீடு கட்டி அங்கேயே இருக்காங்க. ரோடெல்லாம் அங்க போட்டாங்க. இந்த நம்ம இந்த பிளேவர் கல் வைப்பாங்கல்ல, எல்லோ ரெட்டு பிளாக் பிளேவர் கல், அந்த கலர் போட்டு ரோடெல்லாம் போட்டு அங்க மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய காடுகள் நம்பி தேன் எடுக்கிறது, தேனை தேன் தேன் எடுக்கிறது, ஏதாவது ஒரு மூலிகை மருந்து தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்காங்க. அதே மாதிரி நீலகிரியில பாத்தீங்க அப்படின்னா இருளர் சமுதாய மக்கள், இருளர் பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அப்படின்னு ஒவ்வொரு மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ஒவ்வொரு பழங்களையும் இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸப்ட் கேஸ் அவங்கள வந்து அங்க தங்கிக்கோங்க, விலங்குகளுக்கு இடையூறு தராம அவங்க இருந்துக்காங்க. அவங்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க எந்தவித விலங்குகளுக்கும் தொந்தரவு கிடையாது, ரொம்ப சர்வசாதாரணமா வரப்ப புலி அங்கிட்டு போகும் அப்படிங்கிறாங்க காணி பழங்குடியின மக்கள். அந்த மாதிரி ரொம்ப இதா இருக்கும், அது எங்களுக்கு தொந்தரவு பண்ணா எங்க இத்தனை வருஷமா இருக்கும் அப்படிங்கிறப்ப அதுவும் எங்க வீடை நாசம் பண்றது, எங்களை இது பண்ற அதெல்லாம் எதுவுமே பண்ணாது. நாங்களும் அதை எதுவுமே எந்த இதுவும் பண்ண மாட்டோம். எங்கனாலும் செக் பண்ணி பாருங்க, நாங்க எங்களோட வேலையை பார்க்கிறோம், இங்க இருக்கிறோம், அதுவும் இருக்கு, நாங்களுக்கும் நாங்க எல்லாம் ஒன்னா ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனாலதான் மேகமலை மக்களும் இந்த மாதிரி எங்களுக்கும் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி இதாக போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுதான் இப்ப போய்கிட்டு இருக்குது. இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய பிரச்சனையா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இந்த பிரச்சனையில இருக்கு. கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனா இந்த பகுதி மக்கள் ரொம்ப கிளியரா இருக்காங்க, இங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு. இது தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் நடக்கிற ஒரு விஷயம் தான். கவர்மெண்ட் வந்து இந்த மக்களோட வாழ்வாதாரத்தையும் யோசிக்கணும். ஏன்னா அவங்க வந்து அதை நம்பி மட்டும் தான் இருக்கிறாங்க. எங்களோட விவசாய நிலம் இங்கதான் இருக்கு, எங்களோட வீடு இங்கதான் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய தொழில் நம்பிதான் நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட் இவங்களோட இதையும் யோசிக்கணும், வாழ்வாதாரத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மக்கள் ரொம்ப கிளியரா நான் இங்கதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.